வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். கோவை மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பகம், உலாந்தி, பொள்ளாச்சி, வால்பாறை மற்றும் மானம்பள்ளி வனச்சரகங்களில் தேசிய புலிகள் காப்பக ஆணையம் மழைக்காலத்திற்கு பிந்தைய வனவிலங்குகள் கணக்கெடுக்கும் பணி 7ஆம் தேதி முதல் தொடங்கியது. பணிகள் 14ஆம் தேதி வரை நடக்கிறது. மானாம்பள்ளி வனப்பகுதியில் 4வது நாளாக மானாம்பள்ளி வனச்சரகர் அலுவலர் கிரிதரன் தலைமையில் நடைபெற்று வருகிறது. வனவிலங்குகள் கணக்கெடுக்கும் பணியில் ஒரு நேர்கோட்டு பாதையில் 2 பணியாளர்கள் வீதம் 16 நேர்கோட்டு பாதையில் சுமார் 32 பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். வனவிலங்குகளின் கால்தடம், ஏச்சம், பறவைகள் போன்றவைகளின் அடிப்படையில் கணக்கெடுக்கப்படுகிறது. மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை மகா தீபம் ஏற்ற வலியுறுத்தி இந்து முன்னணியினர் 16 கால் மண்டபம் அருகில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாநில பொதுச் செயலாளர் கிஷோர்குமார் தலைமை வகித்தார். இந்து முன்னணி மூத்த தலைவர்கள், தென்னிந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சி நிறுவனர் திருமாறன் ஆகியோர் பேசினர். முன்னதாக பெண்கள் முளைப்பாரி, பால்குடம் மற்றும் கையில் தீபம் ஏந்தி திருப்பரங்குன்றம் முக்கிய வீதிகளில் ஊர்வலம் சென்றனர். 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். நிகழ்ச்சி முடிவில் போலீசாரின் தடையை மீறி இந்து முன்னணியினர் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற முயன்றனர். போலீசார் தடுத்து 300க்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் குஜராத் மாநிலத்தை சேர்ந்த மகேந்திரன் பட்டேல், அவரது மகன் யோகேஷ் பட்டேல் என்பவர்களுக்கு சொந்தமான ஸ்ரீ லக்ஷ்மி டிரேடர்ஸ் என்ற மரக்கடை செயல்பட்டது. இரவு கடையை அடைத்துவிட்டு சென்ற பிறகு திடீரென தீப்பற்றி எரிந்தது. சென்னிமலை போலீசார் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். ஈரோடு, பெருந்துறை, சென்னிமலை என 3 தீயணைப்பு வாகனங்களில் 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் 5 மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். கடையில் இருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மரம் மற்றும் கதவு, ஜன்னல் உள்ளிட்ட பொருட்கள் தீயில் எரிந்தன. மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதா என சென்னிமலை போலீசார் விசாரிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மூஞ்சிக்கல்லில் அரசு பள்ளிக்கு சொந்தமான விளையாட்டு மைதானம் உள்ளது. இங்கு விளையாட்டுப் போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. மைதானம் பராமரிப்பு இன்றி ஆக்கிரமிப்பால் சுரங்க துவங்கியதால் மீட்டு மேம்படுத்த வேண்டுமென கோரிக்கை எழுந்தது. கடந்த 2011ஆம் ஆண்டு பார்வையாளர் கூடம் மற்றும் உடற்பயிற்சி மையம் உள்ளிட்டவை 50 லட்சம் ரூபாய் செலவில் மறுகட்டமைக்கப்பட்டது. தற்போது விளையாட்டு மைதான, உடற்பயிற்சி கூடம் டாஸ்மாக் பாராக மாறியுள்ளது.
சமூக விரோதிகளின் செயல்பாடுகள் அதிகரிக்க துவங்கியுள்ளது. விலை உயர்ந்த உடற்பயிற்சி உபகரணங்கள் அனைத்தும் சேதமடைந்தும் திருடப்பட்டும் வருகிறது. அப்பகுதி மக்களின் திறந்தவெளி கழிப்பிடமாகவும் மாறி வருகிறது. இதனால் விளையாட வரும் மாணவ மாணவிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். டாஸ்மாக் பாராகவும் மற்றும் ஆக்கிரமிப்பால் சுருங்கி வரும் அரசு பள்ளி மைதானத்தை பராமரிக்க மாவட்ட நிர்வாகம் முன்வர வேண்டுமென பொதுமக்கள், மாணவ மாணவிகள் வலியுறுத்துகின்றனர். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து உள்ளது. இதனால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்தது. குறிப்பாக தமிழக டெல்டா மாவட்டங்களான நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட இடங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மயிலாடுதுறையில் நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. இதனால் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல மாவட்ட கலெக்டர் மகாபாரதி தடை விதித்துள்ளார். கடலுக்கு சென்ற மீனவர்கள் கரை திரும்பும்படி மீன்வளத்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 28 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. இதனால் 400க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மற்றும் ஃபைபர் படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டன.